நந்தினி. சொல்லுங்க மாமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி, வேற என்ன சொல்லு. என்ன சொல்ல, காலையிலேருந்து இப்போ வரைக்கும் லைனில் இருக்கீங்களா? அதனால் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்ல புதுசாக? நடந்தது சொல்ல வேண்டாம். நீ மனசில் என்ன நினைக்கி அதை சொல்லு. புதுசாக என்ன நினைக்க போகிறேன் மாமா? எப்போதும் உங்களை தான் நினைப்பேன். நல்லா பேச கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டா? புதுசாக ஒன்றும் கற்றுக்கல மாமா. அப்புறம் அது உங்கள்கிட்ட பேசுகிறல்ல இப்போ, அதனால் தானாக வருது. தானா வருதா? இப்போ தான் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே 1 மாதம் ஆகிட்டு என்ன மாமா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கான். நான் டெய்லி பேசிட்டே இருக்கேனா, அதனால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்க மாமா. அதுக்கு தான் சொன்னேன், டெய்லி நான் பேசுகிறேன் உங்ககிட்ட லைனில் இருக்கேன்னு. இப்போ எதுவும் உனக்கு வருத்தம் இல்லைல்ல? அவ்வளோவா? பேசுறது ஒன்றும் இல்லை மாமா, இருந்தாலும் பக்கத்தில் இருந்த மாதிரி இல்லைல்ல. எவ்வளோ பேசினாலும் உன் பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் உன் ஆசை தீரும் என்ன? ஆமாம், நீங்கள் பேசாட்டியும் சண்டை போட்டாலும் பக்கத்தில் இருந்த மாதிரி இல்லைல்ல. ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. அப்படி சொல்லாதீங்க, உங்களால் மட்டும்தான் திருத்த முடியும். அப்படியா? என்னால் மட்டும் அவனை திருத்த முடியுமா? ஆமாம் மாமா, அதில் என்ன சந்தேகம்? சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் ஏன் அப்படி சொல்லுதீங்க, திருத்தவே முடியாதுன்னு? தெரியாதனமா சொல்லிட்டு நீ வீடு. என் நிலைமை நினச்சி எனக்கே சிரிப்பு தான் வருது. எதுக்கு மாமா இப்படி சொல்லுதீங்க? ஒன்றும் இல்லை நீ வீடு. சொல்லுங்க மாமா. ஃப்யூச்சராக நினச்சேன், அதை நினச்சா சிரிப்பு தான் வருது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். சிரிப்பீங்களா மாமா? அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா மாமா? அப்புறம் என்ன? அதில் உனக்கு என்ன சந்தேகம்? நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் உனக்கு. சாதாரண சந்தோஷம்லாம் சொல்ல முடியாது. டபுள் சந்தோஷத்தில் இருப்பேன். அப்படியா மாமா? ஆமாம். அப்போ நான் சந்தோஷமாக இருப்பேனா மாமா? நான் சந்தோஷமாக இருக்குமா, நீ சந்தோஷமாக இருக்க மாட்டியா? இதெல்லாம் என்ன டவுட்டு? நீங்கள் சொல்லிட்டீங்களா மாமா, அப்போ நானும் சந்தோஷமாக தான் இருப்பேன். அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது, சரியா? நீங்கள் இருக்கும்போது எனக்கு கவலையே பட மாட்டேன் மாமா. அப்படியா? நான் இருக்கும்போது கவலைப்பட மாட்டியா? ஆமாம், நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? என் தேவையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் நிறைவேற்றுவீங்களா? அப்புறம் நான் எதை நினச்சி கவலைப்படணும்? சொன்ன மாதிரி எதையுமே நினச்சி கவலைப்படக்கூடாது, சரியா? எப்போவும் சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். சரிங்க மாமா. சரி, பிரியா எப்படி இருக்கா? பிரியா கண்ணா நல்லா இருக்கா? ஏன், என்னாச்சு? இல்லை தங்கச்சாச்சே, அப்புறம் என்ன கவலை? அவ்வாறு சந்தோஷமாக இருக்கா. நல்ல நக்கல் மட்டும் பேசு. ஃபஸ்ட்டு நீங்களும் என்கிட்ட இப்படி தானே பேசுனீங்க, இப்போ அது எனக்கு வந்துட்டு போங்க. வரும், நல்லா வரும். சரி, எப்போ வருவீங்க மாமா? டெய்லி ஒரு டைம் இதை கேட்டது நீ எதுக்காக அப்படி கேட்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்போது என் பக்கத்தில் இருக்கணும். உன் பக்கத்தில் இருந்தால் வேறு வேலை? வேலை பார்க்கணும் மாமா, என்னையும் கூட்டி கொண்டு அங்கே வைக்கணும். நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன். ரொம்ப சுத்தம். பக்கத்தில் இருப்பானா? நான் வேலை பார்க்கண்டான். நான் உங்களை வேலை பார்க்கண்டான்னு சொன்னேன் மாமா, நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன்னு தான் சொன்னேன். நீ என் பக்கத்தில் இருந்தால் நான் எப்படி வேலை செய்ய விடுங்க? இங்கே என்ன வேலை அப்படி செய்வீங்க? மீட்டிங் மட்டும் தானே போடுறீங்க, அப்புறம் என்ன வேலை? ரொம்ப வாய் பேசுகிறேன் நீ. பேசுவேன், என் மாமாட்ட பேசுவேன். பேசு பேசு. சரி மாமா, பெரிய விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்களா? அவட்ட பேசுனீங்களா? நீ சொன்னல ஒரு 2 வருஷம் கழிச்சு அவளை பண்ணி கொடுங்கன்ட்டு. வேறு என்ன, அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்கலையே மாமா? சொன்னல எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதன்ட்டு. நானும் காட்டிக்க மாட்டேன். என்னைக்கு அவள் என்கிட்ட வந்து சொல்லுதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் என் வேலையை நான் பார்ப்பேன். சரி மாமா. கேட்கல என்ன சொன்னேன்? சரிங்க மாமா. சொல்லி பழகு, வெளுத்து போடுவேன். நீங்கள் வெளுத்து போடுன்னு சொல்லுதீங்களா? என்ன செய்வீங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணுமா? ஏன் துணி துவைக்கிறதெல்லாம் சொல்லுதாங்கல்ல, வெளுத்து போடுன்னு. என்ன பண்ணுறாங்க? அழுக்கு இருந்தால் துவைச்சி போடுதாங்க. புரியுதா? சுத்தமாக அதே மாதிரி தான். நீனு தப்பு பண்ணனா 4 அடி கொடுத்தனா நீ சரியாக வந்துடுவேன். நான் தப்பே பண்ண மாட்டேனே. தப்பு பண்ண மாட்டியா? ஆமாம் மாமா, நான் பண்ண மாட்டேன். பார்ப்போம். இது வரைக்கும் பண்ணியிருக்கேனா மாமா? பேசுறதுக்கு முன்னாடி பண்ணலை, ஆனால் பேசுனதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். என்னது மாமா? பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லல. அது என்னோட விஷயமா? நான் சொல்லாமல் விட்டே தப்பு தானே? அது பயந்து போய் சொல்லாமல் இருந்தேன். என்ன பயம்? பேசாமே இருக்கேன். இப்போ தான் நல்லா பேசுகிறேன்ல, அப்புறம் என்ன பயம் உனக்கு? பயம் அதுக்குல்ல மாமா, சொன்னதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டீங்கன்னா அதுக்கு தான். நீ ஏன் பேசாதான் சொன்னாலும் நான் பேசாமல் இருக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆமாம், என்ன மாமா, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்களே என்ன என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு. மிஸ் பண்ணிட்டேனே, மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் மறக்க தானே செய்த. நான் சொல்கிறதெல்லாம் மறந்துட்டு என்ன மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்க. அது பார்த்தா தான் உழைச்சா குடும்பத்துக்கா அப்படியே சொல்லிட்டல, என்ன எல்லாரும் தெரியும். சொல்லுவேன் மாமா, ஆனால் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு பயந்து போய் சொல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா சொல்லியிருப்பேன். ஆமாம் மாமா, கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இது முந்தி பேசாமல் இருந்தீங்களா மாமா? அப்போ கூட சொல்லியிருப்பேன் தைரியமா. ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதனால் சொல்ல பயமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, நானே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், மாட்டிக்கிடுவேன். அப்புறம் ரொம்ப திட்டுவீங்கலாம். எப்படி பேசுகிற? எப்படி ஏன் பையன் இருந்த மாதிரியே பேசுவா? பையன் இருக்கா என் மேலே? இப்போ இருக்கு மாமா, உங்கள் மேலே பயம் இல்லாமல் இருப்பேன் நானா? இருந்தா சரிதான். எதுக்கு பயமா இருக்கு? இப்போ அடிக்கடி உங்கள்கிட்ட பேச தெரியாமல் பேசி உங்களை கோவப்படுத்திடுதல்ல மாமா. அப்படி ஏதாச்சும் மறுபடியும் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசாமல் போயிடுவீங்களோன்னு ஒரு பயம். சரி, அதை நினச்சி டென்ஷன் எடுக்காதுன்னு. ஆனால் எனக்கு பிடிக்காததை பேசக்கூடாது, உனக்கு தெரியுங்களா? சரிங்க மாமா. சரி, சௌமியாட்டு இப்போ வீட்டு பேசுறியா இல்லையா? பேசுகிறேன்ல மாமா. எப்போ பேசுகிற நீ? சாயந்தரம் வந்தோன்னே ஒரு 1/2 hour கட் பண்ணுவீங்களா மாமா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அப்போ நான் பேசிடுவேன். பேசணும் என்ன? டெய்லி பேசிடுவேன். சரி, கொடை எப்போ?
அதுக்கு தானே 4 இருக்கலாம். 4 இருக்கா? ஏன் மாமா அதை கேட்கீங்க? சும்மா தான். சும்மா தான் கேட்டிங்களா? காரணத்தை மட்டும் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நான் இப்போ இருக்க முடியுமா இங்கே? ஆமாம், சும்மா தான் கேட்டேன். சரி, ட்ரெஸ் இங்கே எட்டு வரவா உனக்கு? நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களா மாமா நான் 8 வரேன்னு? எல்லாத்துக்கும் நான் உனக்கு மட்டும் எட்டு வந்துடுறது சரியா? எல்லாத்துக்குமா? கொடைக்கு 3 நேரத்துக்குமா? ஆமாம் ஆமாம், கோடைக்கு தான், 3 நேரத்துக்கு தான். சரி எடுத்துகிட்டு வாங்க. எப்போ வருவீங்க மாமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணுமா? இல்லை கேட்கேன். வரேன். அதான் கொடை அன்னைக்கு வருவீங்களா இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வருவீங்களா மாமா? ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு வருவேன். கேட்கல மாமா. வரும்போது சொல்கிறேன் சரியா? ம் சரிங்க மாமா. கொடையோடையும் என் கூடவே இருப்பீங்களா? அது எப்படி முடியும்? எல்லாரும் இருப்பாங்கல்ல, எப்படி உன் கூட இருக்க முடியும்? இப்போ இருக்க மாட்டீங்களா? போங்க. நான் இருக்க மாட்டேப்பா. எதுக்கு மாமா? உன் கூட இருந்தால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. நான் என் தங்கச்சி கூட்டிகிட்டு அப்படியே சுற்றி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். போங்க, நல்லா சுற்றி காமிங்க. சரி, நீ சொல்லிட்டலாம், நல்லா சுற்றி காமிப்போம். அப்படியா? போங்க, நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன். சரி போ. சரி, அப்போ சௌமியா போவீங்க என்ன செய்ய? அவங்கள அத்தை கூட இருக்க சொல்லுவேன். ரொம்ப நல்ல சௌரியம். அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு சுற்றுவானா? இப்போ ஒன்றை கூட்டிகிட்டு சுற்றுவானா? நீங்கள் மட்டும் சொன்னீங்க என் தங்கச்சி கூட்டிகிட்டு சுற்றுவேன்னு. இப்போ எங்கள் அண்ணன் என்ன கூட்டிகிட்டு வந்து சுற்றக்கூடாதான்? அது நான் கல்யாணம் பண்ணலல்ல, அப்புறம் நான் யாரை கூட்டிகிட்டு போய் சுற்றேன்? அண்ணன் 2 பேரும் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, அப்புறம் அவங்க 2 பேருக்கும் யார் சுற்றி காமிப்பா? தங்கச்சோட அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிங்க. வேற? நான் எங்கள் அண்ணனோட போவேன். அப்படியா? இப்போ சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரியா? எதுக்கு மாமா? சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கா. உங்கள் அண்ணன் கூட தான் சுத்த போகணும் சரியா? எதுக்காக அப்படி சொல்கிறீங்க மாமா? இது கொடையோட தெரிஞ்சுக்க விடு. எது எடுத்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன் இப்படி பண்ணுதீங்க? சொல்ல வேண்டியதானே? நான் சொல்ல மாட்டேன் போ. ஆமாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுதீங்க? என்கிட்ட எதுவுமே டேரெக்டாக சொல்லவே மாட்டேங்கிங்க. எதுக்கு பிற சொல்லுதேன்ட்டு? என்ன சொன்னாலும் உனக்கு புரியாத, பிறகு என்ன சொல்ல? புரியாட்டியும் பரவாயில்ல, சொல்லணும் என்கிட்ட. சரி, தூங்கலையா? காலேஜ் போகணுமா எப்படி? ஆமாம், நாளைக்கு சண்டே லீவுலாம். சரி, அதாச்சும் ஞாபகம் இருக்கு. என்ன கிண்டல் பண்ணணும்னு தோணுது என்ன உங்களுக்கு? நீ தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரி, கொடைக்கு பிரியாவை மட்டும் தான் கூட்டிகிட்டு போய் சுற்றணுமா? என்ன கூட்டிகிட்டு போனால் ஆவாதான்? நான் கூட்டிட்டு போக மாட்டேப்பா. ஒன்றை கூட்டிட்டு சுத்த போனேன்னா அவ்வளோதான் கதை. எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன். எதுவுமே வாங்கி தாங்கன்னு கேட்க மாட்டேன். இதுதான் நீ எதுவுமே கேட்க மாட்டேன். பிரியானா ஏதாச்சும் கேட்பா. மாற்றி பேசுகிறீங்க போங்க. இப்போவும் சொல்லணும்னு உனக்கு தோணலையா? அடம்பிடிக்கணும்னு தோணலையா? என்னதான் கூட்டிட்டு போகணும்னு உன்னால சொல்ல முடியல. ஆமாம் மாமா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களா என்ன எனக்கு தேவையானதை நீங்கள் பண்ணாட்டி கூட பண்ண சொல்லணும்னு. அதையும் நான் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன? என்ன தான் செய்யன்னு எனக்கே தெரில மாமா. இப்போது கொடைக்கு என் கூட தான் இருந்தாகணும் சரியா? என்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும் சுற்றி காமிக்க. நான் சொன்ன பிறகு நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன் போ. கண்டிப்பாக செய்யணும். செய்யாட்டா சண்டை போடுவேன். சண்டை போடுவியா? ஆமாம், சண்டை போடுவேன். சண்டை போட்டேன்னா நீங்கள் அந்த வீட்டிலே இருக்க வேண்டியதான். இங்கே வந்துக்கிட முடியாது. இதுக்கு வர முடியாது. நான் வருவேன். எங்கள் வீட்டிலாம் கொடைக்கு போக மாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன். நீங்கள் ஊருக்கு வருவீங்களா? அப்போ நான் உங்கள் ரூமில் தான் இருப்பேன். யார் ரூமில் இருப்பியா? ஆமாம், உங்கள் ரூமில் தான் இருப்பேன். இரு, அப்போ நான் அங்கே போயிருந்தேன். எங்கே போவீங்க மாமா? நான் சோபாக்கு போவேன். சோபாலையாக படுப்பேங்க. நல்லா படுங்க, நல்லா காற்று வரங்க. நல்லா யோசிச்சுக்கா. சொல்லியாச்சு, சோபாலையாக படுக்கணும்னா? ஆமாம், நீங்கள் சோபாவில் தான் படுக்கணும் கொடை முடிகிற வரைக்கும். எனக்கு ஓகே. நீ தான் வருத்தப்படுவ. எனக்கு என்ன? நான் வருத்தப்படவே மாட்டேன். பார்ப்போம். அப்புறம் நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், அதையும் சொல்லியாச்சு. நான் கூப்பிட மாட்டேன். நீ இப்போ நீ பேசுகிறல்ல, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கா சரியா? ஏதாச்சும் ஒன்று மறந்த தோலை உரிச்சு குடும்பத்துக்கா. கோயிலுக்கு சுத்த போனால் உங்கள் அண்ணன் கூட சுத்த போவேன், அப்படி தானே? ஞாபகம் வச்சுக்கா. மறப்பேன், ஆனால் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஞாபகத்தானே படுத்தணும், நல்லா ஞாபகப்படுத்துறேன். மாமா, நீங்கள் என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா? எது கேட்க? இல்லை மாமா, நீங்கள் எதுக்கு நான் பேசுகிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்லுதீங்க? அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சரி, காரணம் இருக்கான். சரி. சரி, உன் கல்யாணத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஏன் மாமா இப்போ கேட்குங்க? சொல்லு நந்தினி, எதுவும் விருப்பம் இருந்தால் சொல்லு. எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையா? இந்த மாதிரி டெக்கரேஷன் அந்த மாதிரி மாடலாக பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சிருக்கியா என்ன? இல்லை ஏதாச்சும் பார்த்து ஆசைப்பட்டிருக்கியா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. எனக்கு அப்படி ஒரு ஆசையும் இல்லை. நீங்கள் எங்கே வெளியே போக விட்டீங்க? ஏதாச்சும் கல்யாண வீட்டு விசேஷ வீட்டுக்கு போக விட்ருக்கீங்களா? ஒரு விசேஷ வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க. போவாண்டேன்னு சொல்லிட்டேனா? போனால் தானே அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு இது மாதிரி பண்ணலான்னு ஒரு எண்ணம் தோணும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான் நந்தினி. நான் வெளியில் போகிறது, பேசுகிறது, பார்க்குறது இதெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை மாமா. எனக்கு ஒரே எண்ணம் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என்கிட்ட பேசணும், அதுதான். சரி, இன்னும் 1 மாதம் தானே? புரியல மாமா, எதுக்கு 1 மாதம்? இல்லை 1 மாதம் இல்லை, கொடைக்கு வரது சொன்னேன். சரிங்க மாமா, எப்படா கொடை வரும்னு இருக்கு. எதுக்கு? நீங்கள் வந்துடுவீங்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறியாண்ணே? உங்களுக்கு தெரியலையா? நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கிங்க? இல்லை நந்தினி, யார் அப்படி நினைப்பா? நீ சும்மா சொல்லுதானே. மாமா, நான் ஒன்று சொல்லட்டா? சொல்ல வேண்டியதுதானே, இது என்ன கேள்வி? கொடைக்கு நான் இங்கே தான் ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இப்போ எடுத்து வரேன்னு சொல்லிட்டீங்களா? நான் சொல்கிறத எடுத்துகிட்டு வரீங்களா? என்ன சொல்லு பார்ப்போம். திங்கக்கிழமை நைட்டு ஜீன்ஸ் பேண்ட்டும் டாப்பும் போடணும் மாமா. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் பட்டு படிச்சுட்டு போடணும். செவ்வாய்க்கிழமை நைட்டுக்கு சேரீ கட்டணும். நல்லா இருக்குங்களா? 3 நேரத்துக்கு 3 ட்ரெஸ். அப்புறம் போதாங்கிழமைக்கு ஹாஃப் சேரீ கட்டணும். இதெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும்.
முதல்ல திங்கக்கிழமை சாயந்தரம் நீ சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வருவேன்னு பாரு. ட்ரெஸ்ஸை போட்டால் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களா? கோயிலுக்கு எப்படி போவாவே? கோயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் தான் கோயிலுக்கு போக முடியும். இல்லை நீ போவியா? நீ ரூமை விட்டு முதல்ல வெளியே வருவியா? எதுக்கு வர மாட்டேன்? வருவேன். காலை வெட்டி அடுப்பில் வச்சிருவேன். அந்த கால் இருக்க போய் தானே ஜீன்ஸ் வேண்டு கேட்கு. எதுக்கு மாமா? நான் போடக்கூடாதான். போடு, ரூமுக்குள்ள மட்டும் போடு. அதுவும் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் போடணும். எனக்கு ஆசை இருக்குல்ல போடணும்னு. ஆசைப்படு, தப்புன்னு சொல்லலை. போடு, அதுவும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ரூமுக்குள்ளே போடு. ரூமுக்குள்ளே போட்டிருந்தா யார் பாப்பா? யாருக்கு தெரியும்? உன்னே போடுவேன். யாருக்கு தெரியணும்? யார் பார்க்கணும் கேட்கேன். அப்போ போடக்கூடாதான். வெளியில் போடக்கூடாது, புரியுதா? போட்டுக்கோ, ஆசைப்பட்டா போட்டுக்கோ. ஆனால் ரூமுக்குள்ளே போட்டுக்கோ. அதுவும் நான் சொல்லும் போது தான் போடணும். என்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும். சரி, அப்போ பாவாடை சட்டை போடட்டா? அதுவும் போடக்கூடாது. அதுவும் நான் இப்போ சொன்னேன்ல, அது மாதிரி தான் செய்யணும். என்ன ட்ரெஸ் தானே போட? 4 நேரமும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் போட்டணும். ஆமாம், 4 நேரமும் சேரீ தான் கட்டணும். நான் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் வீட்டிலே இருந்துக்குவேன். அப்போ நானும் கொடைக்கு வரல, இங்கே இருந்துக்கிறேன். எதுக்கு வர மாட்டேன்னு சொல்கிறீங்க? வாங்க. அப்போ நீ நான் சொல்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். சரி, நான் அப்படியே பண்ணுறேன். அப்போ நீங்கள் எனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து வரணும். சரி, நான் நிறைய சேரீ எட்டு வரேன். கவுனு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, அந்த மாடல் உடுக்கவா? இப்போ தானே சொன்னேன், சொன்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. சரிங்க மாமா, எந்த சேரீ உடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் அந்த நேரத்துக்கு அதையே உடுத்துக்கிறேன். சொன்னா சரின்னு கேட்டுக்கணும், சரியா? சரிங்க மாமா, நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டே உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். சரி வீடு, 1 மாதம் பொறுத்துட்டல, இன்னும் 1 மாதம் பொறுத்துக்கோ. சரிங்க மாமா. நம்ம ஊருக்கு வருவீங்களா? அப்போவுமே என்ன வெளியே கூப்பிட்டு போகணும் என்ன? முடியாது, இந்த தடவை எங்கேயும் வெளியே போகக்கூடாது. எதுக்கு மாமா? போகக்கூடாது. அப்படியா மாமா? ஆமாம். நான் வேறு ஆசைப்பட்டேன் வெளியே கூப்பிட்டு போகணுன்னு. சரி, கூட்டு போகிறேன். இதையா மாமா? நீ இருக்கியே. இந்த தடவை எல்லாமே கற்றுக் கொடுப்பீங்களா? பார்ப்போம், நேரம் இருந்தால் கற்றுக் கொடுக்கேன். ஊருக்கு வரும்போது ரொம்ப வேலை இருக்கா மாமா? ஆமாம், வேலை ஏகப்பட்ட வேலை இருக்கத்தான் செய்யுது. சரி, அதை உங்கள் அண்ணன் இருக்கணும்ல, உன்னை பார்ப்பான். உனக்கு என்ன செய்யணும்னு சொல்ல நான் செய்யுது. அதான் எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரணும், நீச்சலும் கற்று தரணும். வண்டி ஓட்ட கஷ்டம்தான். எதுக்கு மாமா? கற்றுக்கும் போது ஏதாச்சும் அடிக்கடி படிச்சுன்னா அவ்வளோதான். எது கற்றுக்கணுன்னாலும் அடிபட தானே செய்யும். அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அடிப்படை தான் செய்யும், எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அது வேண்டாமே. இன்னும் கொஞ்ச நாள் போகிறேன், அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கேன். நான் ஊருக்கு வந்தோம்ல, அப்போ வந்தவொடனே சொல்லியிருக்கலாம்ல. அப்பா வச்சு கற்றுக் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும். சரி, அப்போ இருக்கட்டும் மாமா, பிறகு கற்றுக் கொடுங்க. சரி, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? இல்லை மாமா. இப்போது நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். ஏன் மாமா இப்படி சொல்லுதீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உட வருதுல, அந்நேரம் அடிபட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பியா? ம், சரி மாமா. வெளியே யாராச்சும் கூப்பிட்டு போங்க மாமா, அப்போ தான் டைம் பாஸ் ஆகும். இந்த தடவை அப்படியெல்லாம் உனக்கு போர் அடிக்காது, வீட்லேயே உனக்கு நேரம் காணாது. எதுக்கு மாமா அப்படி சொல்லுதீங்க? பிறகு என்கிட்ட சண்டை போடுறதுக்கே உனக்கு நேரம் காணாது. புரியல மாமா. நான் ஊருக்கு வந்து சொல்கிறேன், சரியா? ஆ, சரிங்க மாமா. சரி, நான் தூங்கட்டான். தூக்கம் வருதா மாமா? இல்லை, நாளைக்கும் ஆஃபீஸ்க்கு போகணும். ஊருக்கு வரோம்ல, லீவ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதான் சண்டேவும் போய் கொஞ்சம் ஒர்க் முடிக்கணும். அப்படியா? சரி, அப்போ தூங்குங்க. நீங்கள் என்றைக்கு ஊருக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லுங்கள் மாமா. எதுக்கு? நான் நாளை எண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ சொல்ல மாட்டேன். சொல்லணும் நீங்கள். சரி, சொல்கிறேன். சரி, தூங்கட்டான். காலைல எந்திரிச்சதும் பண்ணுறேன். வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. இப்போ என்ன திடீர்னு சாக்லேட் கேட்க? நான் இன்னைக்கு உங்களை மாதிரி கலர் தான் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுக்காக சாக்லேட் வேணுமா? ம், ஆமாம். நீங்கள் வாங்கிட்டு வாங்க. எனக்கு மட்டும் நிறைய வாங்கிட்டு வரணும். ஒரு சாக்லேட் கூட உனக்கு வாங்கிட்டு வர மாட்டேன். எதுக்கு மாமா? சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னோம்ல அன்னைக்கு. வேறு ஏதாச்சும் கேளு, வாங்கிட்டு வரேன். சாக்லேட் வேண்டாம். சரி, அப்போ நீங்களே ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க எனக்கு. சரி, வாங்கிட்டு வரேன். அப்புறம் சாரி மட்டும் வாங்கிட்டு வராங்க. எனக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வரணும். எல்லாமே வேணுமா? ஆமாம், எல்லாமே வேணும். புரியலை. சாரி மட்டும் அப்படியே கொடுத்துருவா? வெளுக்க போகிறேன். என்ன கட்டிட்டு இருக்கேன்ட்ட? அதெல்லாம் பைசா போட்டு தான் வாங்கிக்கோங்க நீனும் பிரியா. அங்கே தானே கிளாத் நல்லாயிருக்கும். அதுக்காக உங்கள்கிட்ட தானே கேட்க சொல்லியிருக்கீங்க, நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? என்னால் எது வாங்க முடியுமோ அதை சொல்லி நான் வாங்கிட்டு வரேன். எல்லாமே நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். நீ அடி தான் வாங்குவேன். முடியுமா முடியாதா? கொஞ்சமாட்டு மூளை இருக்கான். இருக்குது, அதனால தான் யோசித்து உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன். எதை கேட்க சொன்னால் எதை யோசிச்சு கேட்க ஒரு உங்களுக்கு தேவையானதை நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன் ஊருக்கு வந்து. நீங்கள் வாங்கிக்கோங்க, நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. முடியாது, இங்கே விட அங்கே தான் நல்லா இருக்குமாமே. கிளாத் நல்லாயிருக்கும், டிசைன் நல்லாயிருக்கும், நிறைய மாடல் இருக்கும்னு சொன்னாங்க. எதில் அடமடிக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போதைக்கு கொடைக்கு மட்டும் வாங்கிக்காங்க. பிறகு நான் இங்கே கூட்டிட்டு வரேன். அப்போ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, நான் கூப்பிட்டு போகிறேன் பஜாருக்கு. முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்காயே நந்தினி. எதை என்கிட்ட கேட்கணுமோ அதை கேட்காத. எது என்கிட்ட கேட்கக்கூடாது அதை எல்லாத்தையும் என்கிட்ட கேளுன்னு. இதை உன் ஹஸ்பண்ட்டை கேட்கணும். என் ஹஸ்பண்டே வேண்டாம், எனக்கே மாமா தான் வேணும். நான் தான் சொன்னோம்ல, நீங்கள் சொன்னதுக்காக நான் கல்யாணம் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. எது வரனாலும் உங்கள்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு எது வரனாலும் நீங்கள் தான் செய்யணும். எனக்கு என் மாமா தான் வேணும். உங்களை தவிர நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன்.
இப்படி பேச மாட்டேன். சரி யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நான் அதை சொல்லல நந்தினி. இப்போ மட்டும் எடுத்துக்கன்னு சொல்கிறேன், கோடைக்கு மட்டும் எடுத்துக்குவோம். கோடை கழிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னாலும் நான் வாங்கி தரேன். கோடைக்கு வாங்கி தராமல் கோடை கழிச்சுப்புறம் வாங்கி தருவீங்களா? இப்போ வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? அப்போ ஒன்று பண்ணுறியா? சொல்லுங்க, பண்ணுறேன். நான் பவிக்கிட்டையும் சௌமியாக்கிட்டையும் சொல்கிறேன், உனக்கு திங்ஸ் வாங்க சொல்லு. நீ அவங்கக்கிட்ட பேசு, என்ன வேணும்னு சொல்லு, எல்லாமே அவங்கள வாங்க சொல்லு. நான் பைசா கொடுத்துக்கிறேன். அப்படியா? இந்த ஒரு டைம் சரியா, அதுக்கப்புறம் நானே வாங்கி தரேன். சரிங்க மாமா. ம் சரி, சொன்னால் கேட்டுக்கிடணும். இதான் நந்தினி. தூங்கட்டேன் நந்தினி, காலையில் எந்திரிச்சதும் பண்ணுறேன். சரிங்க மாமா, தூங்குங்க. அப்போதே சொன்னீங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி வீடு. சரி நான் வைக்க மாமா, நீங்கள் தூங்குங்க. சரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, குட் நைட். குட் நைட் மட்டும் தானா? ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாமா. ஆடி வாங்க போகிறேன். ஐ லவ் யூ மாமா. இதைத்தான் கேட்கணும், உனக்கு எப்படி புரிஞ்சது? ஏன் மாமா இல்லை, என் மாமா பற்றி எனக்கு தெரியும். வா மாமான்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் சரிதான். நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவேன்? நீங்கள் தானே சொன்னீங்க எப்போதும் எனக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமைன்னு. அப்போ எப்போதும் எனக்கு மட்டும்தான் மாமா, வேறு யாருக்கும் கிடையாது. கிடையாதா யாருக்கும்? யாரும் கூப்பிடக்கூடாது, மீறி கூப்பிட்டா அடிப்பேன். கூப்பிட்டா அடிப்பியா? அடிப்பேன் மாமா. சரி தூங்குங்க, காலைல எழுந்திரிச்சதும் பண்ணணும். சரி பண்ணுறேன். சரி நீ தூங்கு, நான் தூங்குறேன். ம் சரி மாமா. சரி குட் நைட். குட் நைட் மாமா. ஹலோ. ஹலோ, யாரு? யாரா? கொழுப்பு என்ன? மாமா. இப்போ தான் தெரியுதா மாமான்னு? சும்மா கேட்டேன் மாமா. சும்மா கேட்பேன். சரி சொல்லுங்க மாமா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு என்ன பண்ணுறேன்? சும்மா தான் உட்காந்துருக்கேன். வீடு போலையா? வாணும் மாமா, இப்போ தான் எழுந்துச்சேன். நீங்களும் இப்போ தான் எழுந்திங்களா? எழுந்துச்ச உடனே கால் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ தான் கால் பண்ணியிருக்கீங்க. 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு எந்திரிச்சோடனே கால் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? நீங்கள் கால் பண்ணுறேன்னு சொன்னீங்களா? ஏன் கால் பண்ணல? 10 மணிக்கு கால் பண்ணியிருக்கீங்க. நீ எப்போ எந்திச்ச அது சொல்லு. நான் இப்போ தானே எழுந்துச்சேன்னு சொன்னேன். அப்புறம் நான் எந்திச்ச உடனே கால் பண்ண யார்கிட்ட பேசுவேன்? என்கிட்ட தான் பேசணும். தூங்கிட்டு இருந்தவா எப்படி பேசுவ நீ? ஆமாம், என்ன நீங்கள் கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் எழுந்திருப்பல. தூங்கட்டுன்னு தான் விட்டுட்டேன். நைட் லேட்டாக தானே தூங்கினேன், அதான் சரி தூங்கட்டுன்னு விட்டுட்டேன். எந்திச்சு கால் பண்ணணுன்னு பார்த்தேன், இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. அதான் நான் பண்ணி பார்த்தேன். நான் கால் பண்ணணுன்னு தான் எழுந்திச்சியா இல்லை நீனாவே எழுந்திட்டியா? நீங்கள் கால் பண்ணீங்களா? அதான் யார் கால் பண்ணுறான்னு எழுந்திரிச்சேன். வேறு யார் உனக்கு கால் பண்ண போகிறா? ஆ நீங்கள் தான் பண்ணுவீங்க, இருந்தாலும் பிரியா அத்தை யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சேன். சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க மாமா? நான் ஆஃபீஸில் இருக்கேன். வேலைக்கு போயிட்டீங்களா? அப்புறம் போக வேண்டாமா? நான் சொன்னலாம். சரி சரி. சார் வரலாமா? வா கேமா வா. ஆமாம், யார் ஹேமாவா? ஆமாம் சொன்னோம்ல, கேட்கல உனக்கு? என்னவா? தெரியல, கேட்டதான் தெரியும். நீ அமைதியா இரு. சரி என்னன்னு கேளுங்க. கேட்குறேன், நீ அமைதியா இரு. பேசுறத சரி. சரி சொல்லுங்கம்மா. என்ன சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. சார் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. சார் நீங்க தான் யாரையும் லவ் பண்ணல சார். அதுக்காக சார் என்னால உங்களை மறக்க முடியல சார். சார் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது சார். நான் ரொம்ப லவ் பண்றேன் சார் உங்களை. மாமா இது என்னது? பேசாம இருன்னு சொன்னோம்ல உன்னை, பேசாம இரு. சார் என்னையா சொல்றீங்க? இல்லை ஒரு நிமிஷம், நீ அமைதியா இரு லைன்லேயே. புரியுதா? எதுவும் பேசாத. எதுக்கு இப்படி வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட? நீங்கள் இப்போ எதுவும் சொல்லிட்டேன்னு சொன்னீங்க ஏற்கனவே. அமைதியா இரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, யார் வந்து பேசினாலும் எதுவும் பேசக்கூடாதுன்னு. அமைதியா இரு. பேசுவேன். இப்போ அமைதியா இருக்க புரியா இல்லையா? சொன்னால் கேட்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, என்ன சொன்னேன்? கேட்கலன்னா கட் பண்ணிட்டு வச்சிருவேன். லைன்ல இருக்க புரியா இல்லை கட் பண்ணவா? கட் பண்ணுங்க, கட் பண்ணிகிட்டே பேசுங்க. என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் போங்க. அவங்க அப்படி சொல்ல வேதானே நான் கேட்கேன். அதுக்கு ஏன் மேலே கோவப்படுத்தீங்க? சரி அமைதியா இரு. நான் அமைதியாருன்னு சொல்லியிருக்கேன், நீ அமைதியாக தானே இருக்கணும். திருப்பி ஏன் பேசுகிற நீ? நான் அதை பேச வரலாம், அமைதியா இரு. சார் நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்களா? சரி அது இருக்கட்டும், எதுக்காக இப்போ இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? சார் என்னால முடியல சார், அதனால தான். நீங்க ஒரு பதில் சொல்லுங்க சார். பதில் தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டோம்ல, திருப்பி வந்து சொல்லாதான் சொல்லியிருக்கோம்ல. நீங்க இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். தேவையில்லாத கற்பனை பண்ணாதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புரியுதா? உனக்கு எப்போவே சொல்லியாச்சு இதை. சார் நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா? பண்றேன்னு சொன்னா கூட ஓகே தான் சார். ஆனா பண்ணலன்னு சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல சார். பாருக்கேம்மா, இது என்னோட பர்சனல். நான் யாரையும் லவ் பண்ணுவேன், பண்ணாமலும் இருப்பேன். அது நீ எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நீ கட்டாயப்படுத்தாத. சரி எத்தனை வருஷமா என்ன உனக்கு தெரியும்? 2 வருஷமா சார். 2 வருஷமா தான் தெரியும் உனக்கு. என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சார் சொல்லு. 2 வருஷத்துல என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? கோவப்பட மாட்டீங்க, சாஃப்டாவே பேசுவீங்க, யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டீங்க, ஒர்க் மட்டும்தான் கவனமாக இருப்பீங்க. இது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வந்த பிறகு தான் இப்படி இருக்கேன். அது உனக்கு தெரியுமா? இருக்கேன். எங்கள் வீட்டில் நான் யாருக்கிட்டையுமே கோவப்பட மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே சரி தான், யாருக்கிட்டையுமே நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் என்னை பற்றி உனக்கு தெரியாது. சார் புரியல சார். ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்ல, இப்போ உங்ககிட்ட வான் பண்ணாமா நானும் பாலாவும் நந்தினிட்ட இப்படி பேசாத அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான்? நான் கேட்கும்போது அவனோட இன்னொரு கேரக்டர் பார்க்காதுன்னு சொன்னானா? சரி அதை விடு. நந்தினி தெரியும்ல உனக்கு? சார் என்ன உனக்கு 2 வருஷமாக தான் தெரியும். என்னை பற்றி ஃபுல்லாகவும் உனக்கு தெரியாது. ஆனால் நந்தினி பிறந்ததுலேருந்து என் கூட தான் இருக்கா, எங்கள் வீட்டில் தான் இருக்கா. அவள் எத்தனை வருஷம் என்ன லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? சார் அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா?
அன்னைக்கு ரூமுக்கு நந்தினி தேடி வந்தலாம். நந்தினி என்ன பண்ணா? சார் புரியல, ஒன்றும் பண்ணலையே. உள்ள வந்தாளா? உள்ள வந்து யார்கிட்ட வந்து நின்னா? என்கிட்ட வந்து நின்னாலா? அவ எதுக்கு என்கிட்ட வந்து நின்னான்னு தெரியுமா? அவ என்ன 4 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கா. 4 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் அவட்ட பேசினதே கிடையாது தெரியுமா? இப்பதான் நான் ஊருக்கு போய் அவட்ட பேசுறேன். அதனாலதான் அவ என் பக்கத்துல வந்து நின்னா. ஊருக்கு போனதுலேருந்து தான் நான் அவட்ட பேசுறேன். ஆனா இப்போ வரைக்கும் என்கிட்ட லைன்ல பேசிட்டு தான் இருக்கா. ஆனா இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லவா, கட்டாயப்படுத்தவே இல்லை என்ன லவ் பண்ணியே ஆகணும்னு. இத்தனைக்கு நான் இப்போ வரைக்கும் அவளை நான் லவ் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவள் ஒரு வார்த்தை என்ன சொல்லவே இல்லை, நீங்கள் லவ் பண்ணுங்க என்ன அப்படின்னு. ஆனால் நான் அவ்வளோ தெளிவாக அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன்னு. நீ இப்படி வந்து என்னை கட்டாயப்படுத்திட்டு இருக்க. நீங்கள் அவங்க லவ் பண்ணல, ஆனால் அவங்க உங்களை லவ் பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க. அதே மாதிரி நானும் லவ் பண்ணக்கூடாதா சார்? நான் உன் பாயிண்ட்டுக்கே வரேன். சரி, எங்கள் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி, இன்னும் ஒரு மாதத்துல கல்யாணம். நீ என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? சார் அந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுவேன் சார். என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவேன். இல்லைன்னா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவேன் சார். கரெக்ட், எல்லாரும் மாதிரி தான் நீ பண்ணுத. ஆனால் என் நந்தினி என்ன தெரியுமா சொன்னா? அவளுக்கு நான் யாரை கல்யாணம் பண்ணாலும் சம்மதம். புரியுதா? ஏன்னா அவளுக்கு தேவை என்னோட சந்தோஷம், அது மட்டும்தான் அவளுக்கு. வேற எதையுமே அவள் யோசிக்கல. அவளுக்கும் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாத்துக்கும் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவள் என்கிட்ட அதை காட்டிக்கவும் இல்லை, என்கிட்ட சொல்லவும் மாட்டா. இந்த மாதிரி நீ சொன்னல, அந்த மாதிரி பண்ணணும்னு கூட அவளுக்கு யோசிக்க கூட தோணாது. அவள் என்கிட்ட என்ன கேட்டான்னு தெரியுமா உனக்கு? எப்போதும் போல என்கிட்ட பேசிட்டே இருங்க மாமான்னு தான் கேட்டான். இத்தனைக்கும் அவள் என் மாமா பொண்ணு, நான் அவளையே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்க? நான் என்ன சார் பண்ணேன்? இது நான் அன்னைக்கே நானும் படம் வார்னிங் கொடுத்துட்டோம். புரியுதா? இந்த மாதிரி என்கிட்ட வந்து இனிமேல் பேசாத வைக்காதுன்னு, இதோட மறந்துருன்னு சொல்லியாச்சு. நீ மறுபடியும் இதை வந்து சொல்லிட்டு இருக்க. நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் வான் பண்ணும்போது? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னா இல்லையா? கோவப்பட்டு நீ பார்த்ததில்ல, என்னை கோவப்பட வச்சிடாத. நான் அதை கூட என் நந்தினிக்காக மட்டும்தான் செய்யணும்னு இருக்கேன். தேவையில்லாத வேலை பார்க்காத போ. சார் அப்போ நீங்கள் நந்தினி லவ் பண்ணுறீங்களா? அது என்னோட பேசணும்னு சொல்லிட்டேன், அதில் நீ தலையிடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மாமா சொல்லு. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை. சார் நந்தினியா பேசுகிறாங்க. எதுக்கு? நீங்கள் அவங்ககிட்ட இப்போ பேசுகிறீங்க, அப்போ அவங்கள லவ் பண்ணுறீங்களா? அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன? நான் யாரையுமே லவ் பண்ணல, போதுமா போ. அவங்ககிட்ட பேசுகிறீங்கல்ல சார், அதான் கேட்டேன். அவள் என் மாமா பொண்ணு, நான் என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அதை கேட்க உனக்கு என்ன இருக்குது? இங்கே பாருங்கம்மா, இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் கேட்டுக்கா. என்னை லவ் பண்ணுறதை இதோட விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சார் உங்கள் முடிவை மாற்றிக்க மாட்டீங்களா சார்? இங்கே பாருங்கம்மா, எங்கள் அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, புரியுதா? நான் எங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை மட்டும் தான் கட்டுவேன், யாரையுமே கட்ட மாட்டேன். புரியுதா? அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சார் அப்போ உங்கள் அம்மா என்ன ஓகே சொன்னால் கட்டுவீங்களா? அது நடக்காதுக்கேம்மா, எங்கள் அம்மா ஏற்கனவே பார்த்துட்டாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் ஒரு தடவை சொல்கிறது நல்ல கேள்வி. தேவையில்லாமல் என் மேலே ஆசை வளர்க்காத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போன்னு இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. நம்ம நீங்கள் பேசுனது போதும், ஏன்ட்ட பேசுங்க. சரி பேசு. சரி போ, போய் வேலை இருந்தால் பாரு போ. அடுத்த மீட்டிங் இருக்கலாம், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. அப்புறம் அடுத்த மாதத்தில் உள்ள மீட்டிங்கும் இந்த 2 வாரத்துலேயே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. எதுக்காக சார் அடுத்த மாதம் மீட்டிங் இந்த மாதம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க? சொல்கிறது செய்யுமா? சரிங்க சார். போ. நந்தினி 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 பேசு. நந்தினி சொல்லுங்க மாமா. எதுக்கு கூப்பிடுறேன்? நீ என்ன நினைக்க மாட்டேங்க? ஃபோனை கட் பண்ணி வைக்கவா? வைங்க. என்ன ஆச்சு நந்தினிக்கு? போமா? இல்லை, என்ன பார்த்து சொல்லு. இல்லைன்னு நீங்கள் ஏன் முன்னாடி என்ன கோவமாக பேசுகிறீங்க? அமைதியாக இருன்னு சொன்னால, அமைதியாக இருக்கலாம்ல. அதுக்காக நான் என்ன பண்ணாலும் நீங்கள் கோவப்படக்கூடாது, யார் முன்னாடி என் மேலே கோவப்படக்கூடாது. அப்படியா? சரி, அப்போ அப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி சொன்னோன்னா கோவம் வந்துட்டு வேற என்ன செய்ய? நீ லைனில் வேற இருக்க. சரி, இப்போ என்ன சொன்னீங்க? பேசுனது எதுவும் கேட்கலையா நீ? கேட்கல மாமா. ஏன் கேட்கல? நீங்கள் தான் பேசுகிறீங்களா மாமா, அதை நான் எங்கே கேட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். சரி, நான் தானே பேசுகிறேன், நீ கேட்க வேண்டியதானே? இருக்கட்டும் மாமா. என்ன சொன்னீங்க மாமா? சொல்லியிருக்கேன், பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். யாருக்குனே சொல்லிட்டு நந்தினி, அது புரியவே மாட்டேங்க அவளுக்கு. சரி விடுங்க. நீ அதெல்லாம் கேட்டு வருத்தப்படாத. இப்போ இல்லை நந்தினி, எப்போவுமே நான் ஹேமா விரும்ப மாட்டேன், புரியுதா? சரிங்க மாமா, என் மாமாவை பற்றி தெரியும். ஒரு டைம் சொல்லிட்டீங்களா மாமா நான் அவளை லவ் பண்ணலன்னு? இனிமேல் நீங்கள் லவ் பண்ணவே மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சரிதான், ஆனால் அது அவள் விஷயத்தில் மட்டும்தான். சரியா? இப்போ வேறு யாராச்சும் லவ் பண்ணுவீங்களா? ஒரு ஆளை தவிர நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், போதுமா? அது யார் மாமா? சொல்லுவீங்களா? அதுவும் 6 மாதம் கழிச்சு தான் சொல்லுவீங்களா? யார் லவ் பண்ணுவாங்க? எல்லாரும் ஒய்ஃபை தான் லவ் பண்ணுவாங்க. அது யார் மாமா? ஒய்ஃப்னா யார் நந்தினி? நீங்கள் கட்டிக்கிட்ட பொண்ணு. தெரியுதுல்ல, வேற என்ன? கல்யாணம் பண்ண போகிறேன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன். அது யாருன்னு தெரியுமா மாமா உங்களுக்கு? தெரியுமே. தெரியுமா? யார் சொல்லுங்க. நான் சரின்னு சொல்லாமல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆமாம், என்ன மாமா? எதுக்கு தான் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது நந்தினி. உங்களால் தான், போங்க. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லு. சரி, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடலையா? வேண்டாம், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், மறுப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வா. ஆமாம், நீங்கள் எப்போ வருவீங்க? உனக்கு அடி கன்ஃபார்ம் தான். எதுக்கு? நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லுதீங்க? டெய்லி கேட்டுட்டு இருக்க, எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. சரி, நான் இனிமேல் எப்போ வருவீங்கன்னு கேட்க மாட்டேன். எப்போ என்ன கூட்டு போவீங்க? நந்தினி சொல்லுங்க, எப்போ என்ன கூட்டு போவீங்க? நீ ஏன் இது யார் சொல்லி தந்தா இப்படி கேட்க? நீங்கள் தான் மாமா. நான் எப்போ சொன்னேன்?
நீங்கள் தானே கேட்டீங்க தூக்கிட்டு போட்டான்னு, அப்போ கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தானே அர்த்தம். சரிதான், ஆனால் நீ வரலன்னு சொல்லிட்டல. இப்போ வரேன், என்ன கூட்டு போகிறீங்களா? நீ சரியா இல்லை போ. அதுதான் நானும் சொல்லுவேன், சரியாவே இல்லைண்ணா. பைத்தியம் முத்தி போச்சு உனக்கு. அப்போ தெளிவு வைக்கலாம்ல. தெளிய வைக்கணுமா? நல்லா தான் பேசுகிற நீ. இந்த விஷயத்துல நல்லா தெளிவாக பேசு என்ன. எதுலெல்லாம் தெளிவாக இருக்கணுமோ அதெல்லாம் தெளிவும் கிடையாது. என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ணு. அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு போட்டாலும் கேட்டிங்களா மாமா? அப்போமே வாரேன்னு சொல்லியிருக்கேன் என்ன மாமா? அப்புறம் நீ வாரஞ்சனால நான் கூட்டு வந்துருக்க மாட்டேன். எதுக்கு? நீங்கள் தானே வாரியன்னு கேட்டீங்க. கேட்டோம்னா அந்த வந்துருவேன். வேறு யாரும் கேட்டால் நான் வரமாட்டேன் மாமா. நீங்கள் கேட்டால் நான் வராமல் இருப்பேனா? வருவேன். அப்போ எதுக்கு வரலன்னு சொன்னேன்? அது வேறு ஏதோ யோசனையில் சொல்லிட்டேன் மாமா. இப்போ தெளிவாயிட்டியா? ஆமாம், இப்போ நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். சொல்லிட்டுல இனிமே நான் எங்கேயுமே உன்னை கூப்பிட மாட்டேன் போ. நீங்கள் கூப்பிடாண்டா, நான் நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ அங்கெல்லாம் பின்னாடியே வருவேன். சும்மாவே அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கேனா? இனிமேல் அதை தான் பண்ணுவேன். மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? என்னது மாமா? 3 வருஷம் 3.5 வருஷம் மட்டும் பேசாமலே மிஸ் பண்ணிட்டேன். பேசியிருக்கலாம்ல மாமா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன நந்தினி ஒன்று. ஆமாம், நான் எவ்வளோ அழுவேன் தெரியுமா? டெய்லி அழுதுகிட்டே தான் இருப்பேன். சரி ஒரு டைமாட்டும் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. நீ வந்ததுக்கப்புறம் நீ என்னை பேச வச்சிடலாம் உங்ககிட்ட. அந்த மாதிரி ஒரு டைம் நீ என்னை கால் பண்ணியிருக்கலாம்ல. நான் பேசியிருப்பேன் உன்கிட்ட. என்ன பண்ண? பயமாக இருந்ததுல. திட்டினா ஒரு தடவை தானே திட்டிருப்பேன். அது எனக்கு தெரியாதுல மாமா. கஷ்டமாக இருக்கு நந்தினி எனக்கு. உன்னை இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். இருக்கட்டும் மாமா, விடுங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த அளவுக்கு பேசுகிறீங்களா? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோக்குள்ளே அழுதணும் அதை விட டபுள் மடங்கில் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமா இருக்கியா? ஆமாம் மாமா. சரி நீ சாப்பிடு. சாப்பிடாம இருந்தால் உடம்பு எனத்துக்காகும். ஒன்றும் ஆகாது மாமா, ஒரு நேரம் தானே. ஒரு நேரம் தானவா? ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுதேன், பிறகு சாப்பிடுதேன். எனக்கு இப்போ பசிக்கல மாமா. ஒழுங்கா சாப்பிடணும் என்ன? சரி மாமா.